அம்மா பூமி எதுக்கு மாமா இவ்ளோ சடனா வர சொன்னாரு? என்னமோ எனக்கு என்ன தெரியும். உன் மாமா கிட்ட நீயே கேட்டுக்கோ. உன்கிட்ட பேசுறதும் ட்ரைனேஜ்ல ஸ்விம் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் முன்னாடியே நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆவ். கூல். உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அப்பான்ற உரிமையை கொண்டாடுறதுக்கு இல்ல. நீ என்னோட பொண்ணுன்னு நான் ஏத்துக்கல. உன்னை நான் என்னோட பொண்ணா ஏத்துக்கிட்டா உனக்கு சந்தோஷமா? அப்பா சந்தோஷம் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம்பா. அதுக்கு வானம் தான் இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா நான் இப்ப சொல்றத கவனமா கேளு. உன்னை நான் என்னோட மகளா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணுவியா? சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன். என் உயிரை கூட உங்களுக்காக நான் விடுறதுக்கு தயாரா இருக்கேன்ப்பா. விலை மதிக்க முடியாத உயிரையும் சுமக்க முடியாத பணத்தையும் நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதிர்பார்த்ததில்ல. என் வாழ்க்கையில அது எப்பவும் நடக்காது. இது உன்னோட வேலை தானா அபூர்வா? ஏன் மேல துப்பாக்கிய வச்சு சாரதா அத்தை மாமாவோட மனச துண்டு துண்டா உடைச்சிடலான்னு பாக்குறியா? என்ன பூமி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதோ உங்க அப்பா உயிரோடு இருக்கிற கேபிக்கு பிண்டு பிரதானம் வைக்கணுங்கிற மாதிரி இவ்வளவு ஷாக் ஆகி நிக்கிற. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல, யோசிச்சுட்டு இருந்தேன். கொல்லி வைக்கிறதுக்கு கூட விருப்பப்படாத மாமா இத மட்டும் எப்படி பண்ணுவாருப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ யோசிக்க வேண்டியது நான் இல்ல பூமி, நீதான். எனக்கு பிடிக்காதவன நீ காதலிச்ச. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தீங்க. அவன் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஒரு வாட்டி கூட ஞாபகம் வரல. ஷோபா மகளா இருந்தோ உன்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்கவே நீ தயாராயிட்ட. இவ்வளவு சொத்தையும் மதிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு போயிட்ட. அவனுக்காக நீ இவ்வளத்தையும் பண்ணிருக்க. ஏன் உனக்காக அவன் தகப்பன் கடமையை தீர்க்க ஒரு சடங்கையாவது பண்ண முடியாதா என்ன? உன் அத்தையாவோ இல்ல உன்னை விட வயசுல பெரியவளாவோ நான் இதை கேட்கலம்மா. உன் கைய பிடிச்சு நான் கெஞ்சி கேக்குறேன். ஐயோ, உன் மாமாவோட ஆத்மா சாந்தி அடையணுமா? ஐயோ அத்தை, அழாதீங்க அத்தை. சரி, அத்தைய உள்ள கூட்டிட்டு போ. பூமி, இந்த வாய்ப்பை நழுவ விடுறத. என் அப்பாவோட ஆத்மாக்கு சாந்தியும் கிடைக்கும், உனக்கு உன் அப்பாவோட பாசமும் கிடைக்கும். வாமா, வா. நீங்க கொல்லி வைக்காததுனால அவரு ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கலையா? மீரா அத்தை கனவுல வந்து மாமா அந்த வார்த்தையை தான் சொல்லிருக்காரு. மாமா 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 நில்லுங்க மாமா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கீங்க. உங்களோட இந்த பெருமைய இந்த உலகமே பாராட்டும் மாமா. அப்படி இருக்கும்போது இறந்து போன உங்க அப்பா விஷயத்துல மட்டும் உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிற ஒரு பிளாக் மார்க்க எதுக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் மாமா. மீரா அத்தை கனவுல வந்து மாமா கேட்ட மாதிரியே நீ மாமாவுக்கு
பிண்டம் வைக்கிற சடங்கு செய்யலாம்ல. என்னடி பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை அப்படி ஒரு வார்த்தை சொன்ன நான் உன்னை கொன்னுடுவேன். அதெல்லாம் வாய் மூடு, வாய் மூடு, வாய் மூடு, வாய் மூடு, வாய் மூடு. நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு எஸ்பி சார். மேனேஜ் பண்ற விஷயத்துல கண்டிப்பா அந்த பூமியோட கைவரிசை இருக்கும். இந்த மாதிரி சந்தேகம்லாம் எதுக்கு எஸ்பி சார்? கேபி உண்மையிலேயே இந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்திருந்தா அவர் சேர்ந்த விஷயத்த எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணலன்னு நீங்க போய் அந்த சீஃப் டாக்டரை அதிகாரப்பூர்வமா கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மை தன்னால வெளியே வந்துரும். அப்படி பண்ணக்கூடாது சித்தி. அப்படி பண்ணா அந்த டாக்டர் நம்ம கிட்ட உண்மையை சொன்னாலும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அந்த பக்கம் பூமி சாரதா கிட்டயும் சொல்லிடுவான். ஆமாம்மா. அப்ப அவங்க இன்னும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஆ, ஆ. மேடம் சொல்றது கரெக்ட் தான். ஏம்மா ஏம்மா ஏம்மா, அங்க பாரு அங்க பாரு, அதோ அங்க கேபியோட ஆத்மா. பாஸ் பாஸ் பாஸ். கொஞ்சம் பேக், கொஞ்சம் பேக், பேக் பேக். ஆமா, நீ இந்த கெட்டப்ல தான் அந்த கேபிய பாத்தியா? ஆமாம்மா. ஆமா, நீ அத கெட்டப்புங்கற, அது ஆத்மாவோட செட்டப்புமா. ஐயோ சித்தி, உனக்கு இன்னும் கூடவா புரியல? அது ஆத்மாவா இருந்தா அது எப்படி கேமரால ரெக்கார்ட் ஆகும்? நோ டவுட் அது நம்ம கேபி தான். ஆமா மேடம், அவன் கேபி தான். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆத்மா தேவைப்பட்டா கண்ணுக்கு தெரியும், வேணான்னு நினைச்சா தெரியாது. அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகணும்னு நினைச்சதோ என்னவோ, அதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உயிரோட இருக்கிற கேபி செத்தா மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னமா இருக்கு? இருக்கு சித்தி, இருக்கு. உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம எஸ்பி சார் அவனை கண்டிப்பா உயிரோட இருக்க விட மாட்டாரு. எஸ்பி சார் கையால சாக கூடாதுங்கிறதுக்காக அவன் இப்படி செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம அந்த சாரதா தெனாவிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அழிக்காம தடுத்தது ககன் தானேமா? தடுத்த உடனே அப்படியே விட்டுறக்கூடிய ஆள் அவ கிடையாது சித்தி. கேபி உயிரோட இருக்கிறதுனாலதான் அவ இன்னும் மஞ்சள் குங்குமத்தை அழிக்கல.